என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி தரப்படுவதன் காரணமே மக்கள் எல்லோருக்கும் உபயோகமான ஒரு நிகழ்ச்சி, நோயற்ற வாழ்வுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி, மனிதன் நினைத்த காலம் வரை வாழக்கூடிய நிகழ்ச்சி, ஏன் மனிதன் ஆஸ்பத்திரிக்கே செல்லக்கூடாத நிலையை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி. இன்றைக்கெல்லாம் பார்ப்பீர்களானால் சின்ன குழந்தைகளுக்கு தான் அதிகப்படியான நோய். இந்த பனிமழை காலங்களில் பார்ப்பீர்களானால் சளித்தொல்லை வந்துவிடும். ஒரு பிள்ளைக்கு வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா குடும்பமே ஆஸ்பத்திரியில் போய் நிற்கும். அங்கே அரசாங்க ஆஸ்பத்திரியிலையும் க்யூவில் தான் நிற்கணும். நம்ம துட்டு கொடுத்து பார்க்கக்கூடிய பெரிய ஆஸ்பத்திரியிலையும் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அங்கேயும் க்யூவில் தான் நிற்கணும். பணச்செலவு, ஒரு சின்ன வியாதிக்கே எக்கச்சக்கமான செலவு. அதுக்கு எல்லாத டெஸ்ட்டும் எடுக்க சொல்லுவான், வேண்டாத டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கே நிறைய ஆயிரக்கணக்கில் ஆயிரும். இதுவேளை நம்ம லீவ் போட்டு விட்டு நம்ம வேலையை கெடுத்து அங்கே போய் எல்லோரும் நிற்பாங்க. ஆகவே இந்த நிலையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் எல்லோரும் ஒரு 10 நிமிஷம் காலையிலையும் சாயங்காலமும் ஆசனம் பண்ணியாச்சுன்னா டாக்டர்கிட்ட செல்ல வேண்டிய அவசியமே நமக்கு இருக்காது என்பதை இந்த நேரத்தில் மிகவும் வலியுறுத்தி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த நிலையில் பாருங்கள், நமது அரங்கிற்கு ஹர்ஷிதா 3வது வகுப்பு, பவனா 4வது வகுப்பு ஓசூர்லேருந்து நிர்தான் யோகா ஸ்போர்ட்ஸ் அகாடமியை நடத்தக்கூடிய நமது அற்புதமான யோகக்கரமான நிதியரசன் அவர்கள் அங்கே ஓசூரில் பெரிய நிறுவனத்தை ஏற்படுத்தி அங்கே உள்ள மக்களுக்கும் மாணவர்களுக்கும் அற்புதமான இந்த கலையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த பெண்கள் இப்பொழுது ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறது. நீங்கள் பார்க்க போகிறீர்கள் மகராசனம். என் அருமை மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு மகராசனத்துக்கு வேண்டிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பார்க்கலாம். காலை சற்று அகலமாக வைத்துக்கொண்டு, ரொம்ப அகலப்படுத்தாத, கொஞ்சம் சுருக்கிக்கோ. வெரி குட். பட்டை சக்கைகளை இறக்கி தலையை மேலே தூக்குங்கள். இதில் என்ன நடைபெறுகிறது என்றால், மூளையில் இருந்து முதுகு வழியாக போகக்கூடிய நரம்புகளை இழுத்து தொடை நரம்பு கால் வரைக்குள்ள நரம்பை இழுக்கும். அந்த நரம்புகளை யார் போய் இழுக்கிறாங்க? மூளைக்குள்ளே போகிற நரம்பை பாருங்கள். அந்த அளவுக்கு அற்புதமானது. தலைவலி, இந்த ஆசனத்தை போட்ட உடனே இம்மீடியட்டாக நீக்கக்கூடிய விதி தலைவலி, உத்தை தலைவலி, முதுகிலே ஏற்படக்கூடிய வலிகள், புஜபல வலி, முட்டு வலி, முட்டு வீக்கம், பாதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ஹிப் ஜாயின்ஸில் ஏற்படக்கூடிய வலிகள், இது மாதிரி சின்ன சின்ன ஆசனங்களில் பல்வேறுபட்ட நோய்களை நீக்கக்கூடிய, இப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு டாக்டர்கள் வந்து விட்டார்கள். எல்லா டாக்டர்களுக்கும் நம்ம செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வராது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே ஒருத்தருக்கு நேரே பார்த்து இந்த ஆசனத்தை செய்யுங்க. பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள். கை எப்படி வைத்திருக்கிறார்கள்? தலையை மேல் தூக்க, என்னையே பார்க்காத. அனாசயமாக செய்கிறார்கள். இது யாராவது நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் பின்பக்கத்தில் 2 தலைவாணியை வச்சு கொடுங்க. வயதானவர்கள், பெரியவர்கள், குண்டானவர்கள் பண்ணலாம். முன்னால் கூட ஒரு தலைவாணியை வச்சுக்கலாம். அப்படி விழுந்துருமோன்னு பயந்து பின்னாலேயும் வச்சுக்கலாம். வயசு பழகினால் கொஞ்ச நாள் அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக பண்ணக்கூடிய தன்மை ஏற்படும். முதுகெலும்பை ஃப்ளெக்சிபிள் ஆக்கிடும், மூளைக்குள்ளே நரம்பை இழுத்துரும். அதெல்லாம் பார்க்கலாம். ஆகவே இந்த புற்றுநோயெல்லாம் நீக்க முடியாத வியாதிம்பாங்க, கேன்சர் நீக்க முடியாத வியாதிம்பாங்க.
அதைகளெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான பவர், சக்தி உடையது இந்த ஆசனங்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதையும் எக்ஸசைஸையும் நீங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடாது. அது வேறு இது வேறு. எக்ஸசைஸுக்கு நோய்களை நீக்கக்கூடிய தன்மையே கிடையாது. அது வெள்ளைக்காரன் பயிற்சி. அவன் விட்டுட்டு போகிறான், அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாதது. ஆகவே சின்ன சின்ன ஆசனங்களை நாம் பழகி நமது உடலையும் நமது குடும்பத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நீங்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.